எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. கயல், கோலம் போட்டு முடிச்சிட்டியா இல்லையா? சீக்கிரம் வா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ல. வாடி போலாம். அவ்வளவுதான்க்கா, கோலம் போட்டு முடிச்சிட்டேன். போலாமா? கோலம் பார்க்க சூப்பரா இருக்கே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன பூலே கோலம் போட்டிருக்க? என்னக்கா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் தானே, அதுக்காக தான் பூலே கோலம் போட்டிருக்கேன். அட ஆமால, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஓணம் ஃபெஸ்டிவல் வாழ்த்து சொல்லணும்ல. சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. ஹாப்பி ஓணம் டு ஆல். சரி சரி, நாம மட்டும் சொன்னா எப்படி? வா வா, நம்ம ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அப்பதான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போலாமா? ஓய், என்னடி காலையில இருந்து என் கண்ணுல சிக்காம ஓடிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு மேடம் கேரளா சாரி வேற கட்டியிருக்கீங்க. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. எவ்வளவு அழகா இருக்கடி தெரியுமா செல்லம்? ஒன்றும் இல்லைங்க, காலையில இருந்து கொஞ்சம் வேலை. வீட்டில் ஃபெஸ்டிவல்னா வேலை இருக்கும் இல்லையா, அதனால தான் உங்ககிட்ட வந்து காமிக்க முடியல. இப்போ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, தேங்க்யூ. சரி சரி, உள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் பேசணும்ல. போலாமா? போலாமே. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவங்க வீடியோல வராம இப்படி ஃபேமிலியா மீட் பண்ண வந்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல். கேரளாவில் இருக்க மக்கள் எல்லாருமே ஓணம் கொண்டாடுவீங்க. அதனால தான்ப்பா, எங்களுக்கு ஓணம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு தெரியாது. அதனால ஜஸ்ட் ஒரு விஷாச்சும் உங்க எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. அதனால தான் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, முக்கியமா இன்னொரு விஷயமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு அப்புறமா தேங்க் பண்றோம். அண்ட் இன்னொரு முக்கியமான நாள் இன்னைக்கு செப்டம்பர் 5. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. இப்போ இருக்க காலகட்டத்தில் நாம் ஒரு நல்ல குணத்தோடு இருக்கோம், நாம் ஒரு நல்ல வேலையில் இருக்கோம், நாம் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் தான். இப்போலாம் எல்லாருமே எல்லா துறையிலுமே வேலை பார்க்குறாங்க. அதுக்கு நினைக்கலாம் நாங்கள் படித்து நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோன்னு. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் தானே. அவங்க சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த பாடம் தானே. நாம் எப்போவும் டீச்சர்ஸை மறக்கவே கூடாதுப்பா. அண்ட் இதில் பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோட அம்மா டீச்சர். இந்த உலகத்துல இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இருந்து நம்ம லைஃப்ல நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தது நம்மளோட அம்மா அப்பா தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குருவை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. டீச்சர்ஸ் தான் அது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், இல்லைங்களா? இப்போ உங்க எல்லாருக்குமே எங்க குடும்பம் சார்பா ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். உண்மையாவே சொல்றேன், நாங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கோம்ப்பா. ஏன்னா காதலில் விழுந்தேன் சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அன்பே அன்பே சீரியலுக்கு அவ்வளோ சப்போர்ட் எனக்கு இல்லை. ஆனால் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் படித்து பார்க்குறப்ப உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்கள் சொல்கிற சில சேஞ்சஸும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாம சக்சஸ்ஃபுல்லா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்ப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான்ப்பா இந்த வீடியோவை ஸ்பெஷலா மார்னிங்கே ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் இந்த ஸ்டோரியில நிறைய ட்விஸ்ட் இருக்கு, டர்ன்ஸ் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இப்போ சப்போர்ட் பண்ற மாதிரியே நீங்க எல்லாரும் கண்டிப்பா இனிமே வர எல்லா எபிசோட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா வீடியோஸ் பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அது உங்க எல்லார்கிட்டயுமே கேட்கலான்னு பார்க்குறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் புதுசாக இன்னொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக இன்னொரு ஸ்டோரி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்க எல்லார்கிட்டயுமே சஜஷன் கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்டோரி இன்னும் எதுவும் யோசிக்கல, ஆனால் இப்போ தான் ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோரி போடலாம், எப்படி கதை வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பவும் எனக்கு இருக்கணும். வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு போடுங்க. நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்மளோட காதலில் விழுந்தேன் சீரியல் எப்பயும் போல் இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்கு என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷனில் போகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்
காதலில் விழுந்தேன் சீரியல்ல எல்லாரையும் மீட் பண்ண வரோம். இப்போ நாங்க போயிட்டு வரோம். பாய்.